மக்களே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அல் அஹமத் உணவகம் தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிக் ஸ்ட்ரீட்ல இருக்க ட்ரிபிள் தான் மக்களே வந்திருக்கோம். இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பரோட்டா எல்லாமே தோசை டிஃபன் ஐட்டம் எல்லாமே இங்க இருக்கு. வாங்க எப்படி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார் உள்ள போய் என்னென்ன இருக்கு போய் பார்க்கலாமா? பரோட்டா வருது. சுடு பரோட்டா அண்ணன் வந்து எடுத்து வந்திருக்காரு. கூட சிக்கன் கிரேவியோட சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு உங்களுக்கு சொல்றேன். எனக்கு வந்து இந்த கடையில வந்து விசிட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்திராணி தான். இவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த கடையை வந்து விசிட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. இங்க என்ன ப்ரோ ஃபேமஸ் நீ பார்த்து இருக்கு? இங்க வந்து பரோட்டாவும் சிக்கன் கிரேவி இருக்கு. அதுவும் இல்லாம மீன் குழம்பு வச்சிருக்காங்க. சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு இருக்கும். அதெல்லாம் செமையா இருக்கும்னு எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதெல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ப்ரோ தான் கூட்டிட்டு வந்தாரு. நானும் ட்ரை பண்ணி எப்படி இருக்கு டேஸ்ட் உங்களுக்கு காமிப்பேன். வந்துச்சு பரோட்டா வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நல்லா சுடு பரோட்டா சூப்பரா இருக்கு. ஊரை கம்ப்ளீட் அனுப்பியிருக்கு. சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சிக்கன் கிரேவி இருக்கா? சிக்கன் கிரேவி அதை கொண்டு வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நம்ம பரோட்டா வந்து பிச்சு போட்டுடலாம். ஓட்டு பரோட்டா வந்து நார்மலா எந்த கடையிலும் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பிச்சு போட்டு அதை வந்து ஊற வச்சு சாப்பிடும் போது தான் சூப்பரா இருக்கும். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சால்னா போட்டு சாப்பிடலாம். சால்னால வந்து அந்த ஊற வச்சு சாப்பிட்டா வச்சுங்களேன் அல்டிமேட்டா இருக்கும். அது சிக்கன் குழம்பா? இதை ஊற்றிக்கலாம். அந்த சூடுல அப்படியே ஊற வச்சு ஐயோப்பா இதே நாக்கு ஊறுது. ஏன்னா கொஞ்ச நேரம் வந்து ஊறணும். நல்லா ஊறிட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே காமிக்கிறேன். சூப்பர், வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட் கண்டிப்பா வந்தீங்கன்னா சிக்கன் கிரேவியோட சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும்.
இங்க பாத்தீங்கன்னா மட்டனும் இருக்கு, மட்டனை வச்சு இது பண்ணிருக்காங்க. ஸோ மஸ்ட் ட்ரை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பீசஸ்லாம் வந்து தரமா இருக்கும். இந்த சிக்கன் கறி அப்புறம் வந்து பரோட்டா ரெண்டுமே கலந்து சாப்பிடும் போது தான் சூப்பரா இருக்கும். அப்படிதான் சாப்பிட்டு பாருங்க. பெப்பர் சிக்கன் நல்லா ஸ்பைசியா சூப்பரா செஞ்சிருக்காங்க. செம்ம ஸ்பைசி. பாருங்க, நம்மளுக்குன்னு பார்த்து லெக் பீஸ்லாம் மாட்டி இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபுல்லா வந்து நம்ம சாப்பிட்டு பக்காவா முடிச்சாச்சு. வேற லெவல். பெப்பர் சிக்கன் மட்டும் சாப்பிடுங்க வந்து ஃபினிஷ் செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும். பரோட்டா அந்த பெப்பர் சிக்கன் மஸ்ட் ட்ரை, சூப்பரா இருக்கும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இப்ராஹிம் உன்னோட ஐடியா சொல்லுங்க. என்னோட ஐடியா வந்து ஃபுட்டி ஃபைல்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் போட்டுருங்க. போட்டாதான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோ வரும். நோட்டிபிகேஷன். நம்ம தம்பி சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல நல்ல வீடியோ எல்லாம் போட்டுருக்காங்க. அப்படியே எனக்கும் கொஞ்சம் ஒரு பெல் பட்டன் தட்டி விட்டு வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை பை டாடா. See you. நான் சொல்லிக்கிறேன்.